ஹாய் வில்லேஜின்ட்ரோவின் அன்பான அழகான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி தென்னங்கன்னையும் சரி தென்னை மரங்களையும் சரி நாங்கள் எப்படி நாங்கள் அதை நாங்கள் பார்த்துக்குறோம், என்னென்னலாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை விசிட் பண்ணுறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கள் வீட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோப்பு அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்கில் நாங்கள் வேறு விவசாயம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே தென்னங்கன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென்னங்கன்று போட்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தோப்பு ஃபுல்லாகவே அந்த தென்னங்கன்று குட்டி குட்டியாக இருக்கும்போது சரி அது இடையே ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மரங்கள் வச்சுருந்தோம். நிறையா மரங்கள் நாங்கள் வச்சுருந்தோம். ப்ளஸ் அதுவும் மழை சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மரங்களாக இந்த கொய்யா மரம், மாமரம் இது மாதிரி இந்த சாப்பிட்டு போகிற கொட்டையிலேருந்து நிறையா கன்று அதுலேருந்து உருவாகிடுச்சு. கொஞ்சம் பெரிய தோப்பாக இருக்கும்போது அதில் நிறைய கன்று இருக்கும்போது அதுக்கு இடையில எந்த விவசாயம் பண்ணலை. சரி வேஸ்ட்டாக தான் இந்த இடம் இருந்தது. அப்படிங்கும்போது தண்ணி மட்டும் நாங்கள் அப்பப்போ விட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே புயல் வந்துட்டதுனால அந்த புயல்னால பார்த்தீங்கன்னா அந்த தேக்கங்கண்ணெல்லாம் வச்சுருந்த தேக்கங்கன்று எல்லாமே சாஞ்சிருச்சு. எல்லாமே சாஞ்சிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பாதியோடு இருந்தது. சரி அதை தான் நாங்கள் இப்போ க்ளீன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ அந்த தென்னங்கன்று பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே நம்மளுடைய தென்னை மரத்தை நம்ம எப்போதுமே நம்ம சுத்தமாக நீட்டாக வச்சுருக்கணும். ஏன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது காய் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம அது தென்னங்கன்றை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பராமரித்தோமா தான் நமக்கு சீக்கிரமாகவே காய் வரும். நல்லா ஒரு குண்டு குண்டு காயும் நமக்கு காய்க்கும். அந்த மட்டைகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த மட்டைகள்லாம் தொங்கிட்டு இருக்கிற அந்த மட்டைகள் எல்லாம் நம்ம எப்போதுமே ஒரு மாதத்துக்கு ஒரு தரமோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தரமோ நம்ம க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அடியில் தூரில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன நார் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வண்டு தென்னை மரத்து வண்டு இதில் அதிகமாகவும் இருக்காது. கரையானும் நமக்கு தூரில் பிடிக்காது. ஸோ அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த தென்னை நார்கள் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா தான் அந்த மரம் நமக்கு எப்போதுமே நமக்கு சேஃப்டியாக இருக்கும். சீக்கிரமாகவும் நல்லாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியாக வளரும். இப்போ பாருங்கள், இந்த தோப்பு ஃபுல்லாகவே ரொம்ப தேக்க மரங்கள் இருந்தது. தேக்க மரங்கள் கொஞ்சம் நமக்கு நெட்டாகி வளர்ந்து போயிருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அது சாஞ்சி இருந்ததுனால சரி நாங்கள் எல்லாத்தையுமே அந்த தோப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மரங்கள் தேக்க மரத்தை மட்டும் கிடையாது, நாங்கள் எல்லா மரத்தையுமே வெட்டிட்டோம். அப்போ தான் தோப்பு நீட்டாக இருக்கும். நம்ம நீட்டாக இருந்தாலும் சரி நமக்கு தண்ணீர் விடும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த தென்னை மரத்துக்கு மட்டும்தான் அந்த தண்ணீர் போகும். அந்த தென்னை மரம் பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்கும். அந்த தூரும் நமக்கு நல்லா விரக்தியாகும். நல்லா ஃபுல்லாகவே நமக்கு கவர் ஆகி நம்ம அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா குட்டி குட்டியாக அந்த மரங்கள் இருக்குதுனாலும் அதுக்கு இடையிலே நம்ம வேறு விவசாயம் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த விவசாயம் பண்ணுறது ஒரு 3 மாதம் 6 மாதம் அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் ஓகே ஆகும். பட் நம்ம மாமரமோ தேக்க மரமோ வேறு ஏதாவது மரமோ நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்ப அடசல் ஆகிடும். நமக்கு அதுக்குள்ள தண்ணீர் பாய்ச்சறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும். அந்த 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 மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கொட்டிடும். அதனால நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பாயாது, எல்லா இடத்துக்கும் பரவி பாயாது. அது நமக்கு சிரமமாக இருக்கும். அந்த தென்னங்கன்றும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆனாலும் பாருங்களேன், அது திருப்தி ஆகாமல் அப்படியே இருக்குது. எப்போதுமே நமக்கு தென்னை மரம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு இடையில தான் நம்ம குப்பை வைக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம குப்பை வச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய மரத்தையும் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் நம்ம தண்ணி விட மாட்டோம் நாங்கள். அதுவே அப்போ எங்கள் அப்பா காலத்தில் வச்சதுனால அது மழை காலத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டுமே தான் உறிஞ்சிக்கிட்டு அதுலேருந்து தான் எங்களுக்கு தேங்காய் காய்ச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா புயலுக்கு அப்புறம் ஒரு தென்னை மரத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்குது. எல்லா மரத்தையும் அழிச்சிட்டதுனால தென்னை மரத்துக்கு இங்கே எல்லாருமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இது. இதுக்கு தொட்டி எங்களுக்கு இருக்குது பக்கத்துலேயே. அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வேஸ்ட்டாக போகுது. ஏன்னா குளிக்கிற தண்ணி, புழங்குற தண்ணி எல்லாம் வேஸ்ட்டாக போகுது. அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம மரத்துக்கு விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியிலேயே அந்த வேஸ்ட்டாக போகிற தண்ணியை நம்ம மரத்துக்கு விட்டோம் அப்படின்னா
அந்த தண்ணியிலே நமக்கு வந்து தேங்காய் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லா காய்க்கும். நமக்கு தண்ணீர் வந்து இதுக்குள்ளே விடணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ அதனால வந்து இதை வந்து நாங்கள் வந்து இந்த மெத்தடு நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். இது வந்து சும்மா சாதாரணமாக தான் ஒரு சின்ன வாய்க்கால் எடுத்து எங்கனுக்கு தண்ணி பாய்ச்ச முடியாத மரங்கள் அங்கங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு எல்லாமே இந்த தொட்டியிலேருந்து வந்து நேரடியாக அதில் வேஸ்ட்டாக போகிற தண்ணியெல்லாம் வந்து இதில் வந்து விட்டோம் அப்படின்னா காய் வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு 10 காய் ஒரு மரம் காய்க்குது அப்படின்னா அந்த 10 காயிலேருந்து 20 காய் காய்க்கும். அதனால தான் இது வந்து பண்ணியிருந்தோம். இந்த மரம் வந்து அதிகமாக வந்து காய்க்காது. அதனால சரி வேஸ்ட்டாகிற தண்ணி இதில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விட்டுருந்தோம். இதே போல் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மரங்களாக இருந்தாலும் சரி, பெரிய மரங்களாக இருந்தாலும் சரி, தோப்பாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நீட்டாக நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து நிறைய காய்க்கும், நிறைய வந்து நம்ம வருமானத்தை வந்து அள்ள முடியும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன வீடியோவை வந்து ஷேர் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து ஓகே, பிடிக்கலை அப்படின்னா வந்து ப்ளீஸ் தப்பான கமெண்ட் எதுவும் கொடுக்காதீங்க. தேங்க்யூ.